மிருகல் கண்டை இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுட்டு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். பார்த்துங்க, ஒன்றும் இல்லை, 4 ஐட்டம் தான். கோதுமை நைஸ் தவிடு, அரிசி தவிடு, கொஞ்சம் கோதுமை மாவு. முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா அது பிரிச்சுன்னு சொல்லு பைத்தியா, கோழி தீவனம்னு கேட்டாலே கிடைக்கும். அந்த மாட்டு தீவனம் கடையில் பா அந்த பேக் எடுப்பா. இதோ இந்த பேக் ஃபஸ்ட்டு இருப்பேன். இதுதான் வந்து கோழி தீவனம். இப்படிதான் இருக்கும் கோழி தீவனம். கோதுமை தவிடு, அரிசி தவிடு, கோதுமை மாவு. இந்த 4 ஐட்டம் தான். பக்கா ரிசல்ட் இருக்கும். ஜிலேபி கூட வாய் வைக்க இதில். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. போனாட்டி ரொம்பலாம் போட தேவையில்ல. சும்மா எல்லாமே 2 கை போட்டு கோதுமை மாவு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 கை போட்டால் போதும். அது எதுக்குன்னா கிரிப்னஸ் ஆகுதான் கோதுமை மாவு, வேறு எதுக்கும் இல்லை. இதுவே போதும். இப்போதைக்கு தேவைன்னா கலந்துக்கலாம். ஆயில் இல்லை, இது வந்து கோதுமை தவிடு. கோதுமை தவிடு அதே மாதிரி கொஞ்சமாக போட்டாலே போதும். இது ஒரு 2 கை. இந்த தவிடு எடுத்து கொஞ்சம் மேய்ச்சல் விடாது. அந்த கெட்டு போன எடுத்து கொஞ்சம் தனியாக வை. இதோ அந்த பேக்கில் இது பண்ணுறா, அப்படியே மிக்ஸ் பண்ணி போட அப்போ போக வந்துடும். எதுப்பா தவிடு? தவிடா? அது பார்த்து ஏதோ தான் கரை கேட்குது. நம்ம கோதுமை தவிடு போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி தவிடு. இது 2மே போடணும்னு இல்லை, ஏதாவது ஒன்று போட்டாலே போதும். கோதுமை தவிடு இல்லை அரிசி தவிடு. நெல் இது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இல்லையா? அது என்ன கலர் இருக்குது? என்ன மாவு இது? மைதா மாவு நம்ம இருந்துச்சு. ஆள் செக் பண்ணுறான். எடுத்து போடுமா சமர்க்கும். இன்னும் கொஞ்சம் 6 மணி போடுறா. 6 மணி போட தான் மச்சா தெரியும். ஃபஸ்ட்டு தண்ணிலாம் தெளிக்காமல் அப்படியே இதுக்கு வந்து இந்த ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எசன்ஸு, ரோஸ் எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸ்லாம் கலக்க தேவையில்ல. இது போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பாருங்கள், கையிலே காமிக்கிறேன் நம்ம கண்டடிக்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தண்ணி தொளிச்சு, அதாவது என்ன பதம் இருக்குன்னா புட்டு மாதிரி, அதாவது இப்படி புட்டா நம்ம சாப்பிட்றோம்ல புட்டு, அந்த ஸ்டைலில் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. அது புரிய ஒரு நிமிஷம் சும்மா தெளித்து பேசினாலே போதும். இந்த வெயிட்லாம் பத்தாது, ரொம்ப ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக தெளித்து விசையும் தான் இந்த பதம் உங்களுக்கு தெரியும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. பாருங்க, இந்த பதம் தான் இருக்கணும். இப்படி புட்டா அழகாக புட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் இது போய் அங்கே விழுற இடத்துல விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா முள் வெளியே வந்துடும். பாருங்கள் இந்த ஃபுட்டுக்கு எவ்வளோ முக்கியதுன்னு. அப்போ மீன் வந்து எவ்வளோ வரும்னு பாருங்கள். என்னடா லாஜிக்கே எல்லாம் பேசுகிறான்னு பார்க்காதீங்க. டேஸ்ட்டு, வாசனை, இது மெயின். கரெக்டான பதம் வந்தாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த பைட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பால் செட் அடிக்கிறதுலாம் காமிக்கிறேன். பால் செட்டு, இந்த பால் செட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணிவிடுவோம். கம்மி ரேட்டில் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. எல்லாம் 300 ரூபா 400 ரூபான்னு போடுறாங்க. நம்ம வீட்டில் அவ்வளோ கிடையாது, வெறும் 200 ரூபா தான். எப்போ வேணுன்றத சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒரு கட்டலாம். நல்லா தான் இருக்குது. தெரியலையாப்பா. அப்புறம் மீன் ஆச்சு போடுறானுங்க. மேய்ச்சல் விட்டுறோம். அப்புறம் அப்பா சைஸ்ரா இல்லைப்பா. ஜிலேபி ஆச்சுங்களா? மச்சான் மீன் மேய்ச்சல்லாம் அந்த பக்கம் தான் நீர் மச்சான். வந்துடும் மச்சான், ஏன் அவசரப்படும்?
நான் போய் இந்த 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 செடி வர போட்டு அதெல்லாம் ஒன்றும் போட இப்படி இந்த இந்த போடு. செடி வர போட்டு பார்க்கட்டா? போடு போடு இடம் ஒரே இடத்த போட போடு இப்போ இவன் போடுவோம் நான் போடுவோம் 3 பேர் சரி போடு. போட்டு பார்க்கறேன். தள்ளி தள்ளி போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், பால் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே முள்ளை கொடுத்து செட் பண்ண வேண்டியதான். இதில் கட்டலையாப்பா? எல்லாத்தையும் போட்டு வைக்கிறேன், போட்டு கரெக்டாக வை. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வரும், சந்திப்போம். பாய் பாய்.